பிரான்ஸ்ல டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பார்க்கலாமா வாங்க. இதுல முக்கியமா ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அகாமடேஷன், பிரெஞ்சுல சொல்லணும் எபர்ஜிமோ சொல்லுவாங்க. இது யார் அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரான்ஸ்ல இருக்கிற உங்க ரிலேஷன் உங்களுக்காக நீங்க என் வீட்டுக்கு வந்தா தங்கலாம் அப்படின்னு சொல்றது அப்ளை பண்றதா இந்த எபர்ஜிமோ. அது முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க பிளட் ரிலேஷனா இருக்கணும். அவங்க ஓன் வீடு வச்சிருந்தா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ், இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்க சேலரி பர்சனா இருக்கணும். அவங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த எபர்ஜமும், அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி அண்ட் இன்விடேஷன் லெட்டர். இப்ப சொல்ல போறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்தியால ஒர்க்கிங் பர்சனா இருக்கணும். உங்களுக்கு ஆஃபர் லெட்டர், அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கணும். லாஸ்ட் 3 மந்த் பே ஸ்லிப் வைப்பீங்க. அந்த பே ஸ்லிப்ங்கிற அமௌண்ட்டும் நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுப்பீங்க 3 மந்த்துக்கு, அந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் மேட்ச் ஆகணும். உங்க பேங்க்குக்கு கால் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்க. இது நிஜமாலுமே சேலரி அக்கௌண்ட் தான் செக் பண்ணுவாங்க. யூஏஎன் நம்பர் செக் பண்ணுவாங்க, அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க உங்க அச்சாருக்கு லீவ் கேட்டிருப்பீங்களா, இத்தனை நாள் டு இத்தனை நாள் நான் லீவ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு, அது உங்க அச்சாரு அப்ரூவல் பண்ணிருக்கணும். அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். மீதி எல்லாமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தான், லைக் பாஸ்போர்ட், போட்டோஸ் அண்ட் பர்த் சர்டிபிகேட், 10th 12th சர்டிபிகேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. இது தெரியாம ஃபேக் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சா எப்படி அப்ரூவல் பண்ணுவாங்க? ஸோ ஹோட்டல் புக் பண்ணிட்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா போலாம். அது ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கணும், இல்ல ஒரு நல்ல சேலரி பர்சனா இருக்கும். ஸோ உங்களுக்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணணும், இல்ல ரெஃப்யூசலா இருக்கு, என்ன ரீசன் தெரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். மெர்சி அபியாந்தோ.